ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஸ்பீட் ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் என்னென்ன பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க குயிக்காக போய் பார்க்கலாம். இந்த நியூ இயர் வீக்கில் ஃபஸ்ட் வீக்கே நியூ இயர் வீக்கில் நம்ம ஃபஸ்ட்டு டாப் டவுன் அப்ரோச் பண்ணலாம். மற்ற மார்க்கெட் எப்படி இருக்குது, நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கு. நிஃப்டி பிரேக் அவுட் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியும் நல்ல ஆல் டைம் ஹைக்கு போயிருக்கு. அதில் ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பேங்க் ஆஃப் பரோடா, ஆர்பிஎல், ஆட்டோ செக்டார் நல்ல பிரேக் அவுட்டு, மெட்டல் செக்டார் நல்ல பிரேக் அவுட்டு. அதில் கொஞ்சம் ஸ்டாக்ஸ்லாம் நம்ம அனலைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு ஸ்டாக் வந்திருக்கு, பிரைம் ஃபோக்கஸ். அந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதில் வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் போட்டு வச்சுங்க. வாட்ச் லிஸ்ட் ஃபார் கப் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ஜிஎம்ஆர் ஏர்போர்ட், என்எல்சி, காப்பர், இதெல்லாம் சம் ஸ்பெஷல் அப்டேட்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம இன்ஃபோபின்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நம்ம ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் படித்தோம், அது எந்த ஸ்டாக்கில் வருது, ப்ளஸ் ரிலையன்ஸ் மார்க்கெட்டை லீட் பண்ண போதா, இல்லை சில்வர் பையிங் ஜோனில் இருக்கா, எல்லாமே பார்க்கலாம். நெக்ஸ்ட் வேல்யூ பையில் ஒரு சில ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். வாங்க நம்ம போய் சார்ட்டை போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூஎஸ் மார்க்கெட் மந்த்லி above 60, வீக்லி above 60, டெய்லி 60 கீழே இருக்கு. 27 சப்போர்ட் எடுத்துருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் யூகே மார்க்கெட்டு ஆல் ஆர்எஸ்ஐ 60ல் இருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் விக்ஸ் ஜெர்மன் மார்க்கெட்டு மந்த்லி வீக்லி மூவ் பண்ண ட்ரை பண்ணுது. இன்னும் பாருங்க, ஆர்எஸ்ஐ மந்த்லி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, டெய்லியும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஜப்பான் மந்த்லி ஸ்ட்ராங், வீக்லியும் ஸ்ட்ராங்கு, டெய்லியும் மறுபடியும் பிரேக் அவுட் ஆக ட்ரை பண்ணுது. S&P 500 மந்த்லி வீக்லி above 60, டெய்லியும் மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுக்குது. நாஸ்டாக் மந்த்லி above 60, வீக்லி கொஞ்சம் 60 கீழே வந்திருக்கு. ஸோ மேபி ஐடி ஸ்டாக்ஸ்க்கு நமக்கு ஐடி டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். இந்த ஸ்டாக் ஹேண்ட்சங் மந்த்லி above 60, வீக்லி நல்ல 20 SMக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. டெய்லியும் பட் ஆனால் சைட்வேஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம நிஃப்டிக்கு வரோம். நிஃப்டி மந்த்லி சார்ட்ஸ் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவோம். ஃபைனலாக நிஃப்டி இந்த ஆல் டைம் ஹையை கிராஸ் பண்ணிச்சா above 60, வீக்லி 60ல் சப்போர்ட் எடுத்துருக்கு. டெய்லியிலேருந்து நல்ல பிரேக் அவுட் ஆகி பிரேக் அவுட் சஸ்டெயின் ஆகிருக்கு. இதுக்கு முன்னெல்லாம் கிட்ட வரும், டச் பண்ணி ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஒரு தடவை மேலே ஓப்பன் ஆச்சு, கீழே வந்துடுச்சு, ஷேடோ பண்ணுச்சு. இந்த இடத்துலையும் மேலேயே போகலை, லெவலில் டச் பண்ணி கீழே வந்துச்சு. இந்த முறை தான் ஸ்ட்ராங் ஒரு ஜம்போ கேண்டலோட பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஜம்போ கேண்டலோட பிரேக் அவுட் கொடுத்தா இது சஸ்டெயின் ஆகலாம். ஸோ நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குது, பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ரேலியை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு 2026க்கு ஒரு ஸ்மூத்தான இயராக மாறத்துக்கு சிக்னல் கொடுத்தாச்சு. நம்மளும் ரெடி ஆகலாம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கு போகலாம். பேங்க் நிஃப்டியும் பாருங்கள், மந்த்லி ஆல்வேஸ் above 60, வீக்லியும் 60 சப்போர்ட் எடுத்திருக்கு. 60 சப்போர்ட்டோடைய பவரை பாருங்களேன். அதனால தான் நம்ம அட்வான்ஸ் ஸ்டாக்ஸ் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுது. லைக் அசோக் லேலாண்டு, ஸ்ரீராம் ஃபினான்ஸு. அசோக் லேலாண்ட்லாம் நான் ஸ்டாப் மூவ் போயிட்டே இருக்குது. இங்கே பாருங்க, பேங்க் நிஃப்டி இதுவும் ஆல் டைம் ஹையை கிராஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு பெரிய க்ரீன் கேண்டலோட
ஸோ நம்ம ஓவரால் மார்க்கெட் வந்து 2026க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைடான அப் ட்ரெண்ட் கொடுக்கறதுக்கான மார்க்கெட்டாக நமக்கு இப்போ சைன் கொடுத்தாச்சு. நம்ம இதில் வந்து ஒன் சைடட் மார்க்கெட்டு அப் சைடட் மார்க்கெட்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஈஸியாக வந்து நம்ம வின்னிங் ரேட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். பட் வந்து கரெக்டான செக்டாரு கரெக்டான ஸ்டாக்கில் நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன் வந்து நிறைய இருக்கலாம். நம்ம வந்து பேங்கிங் செக்டார்லேருந்து 2 ஸ்டாக் பார்க்கலாம். பேங்க் ஆஃப் பரோடா, இது லாஸ்ட் டைமே வந்து ஆல்வேஸ் டாப் டவுன் அப்ரோச் தான். மந்த்லி above 60, வீக்லி 60 சப்போர்ட் எடுத்து பிரேக் பண்ணியிருக்கு. டெய்லியிலேயே வந்து இந்த லெவலில் லாஸ்ட் டைம் இங்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ இதுவும் நல்லாவே க்ளோஸ் பண்ணியிருக்கு, சஸ்டெயின் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டாக வந்து பேங்க் ஆஃப் பரோடா வந்து என்னுடைய வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்பிஎல் பேங்க். எப்போத்துலேருந்தே 2 வாரமாக சொல்லிக்கிட்டே இருந்தாச்சு. ஆர்பிஎல் பேங்க் வந்து நம்ம டேர்ம்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஸ்டாக்கு. தாத்தா அப்பா மகன் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரியாதவங்க வந்து வீடியோவில் இருக்குது, போய் பாருங்கள். பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜிஸு, டேர்ம் ஸ்ட்ராட்டஜி, அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிஸு. இந்த வந்து மார்க்கெட்டில் வந்து ஸ்மூத்தான மார்க்கெட்டில் வந்து நம்ம எங்கே வந்து பை பண்ணுறது வந்து பையிங் ஜோன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து இந்த அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப லோ ரிஸ்க் என்ட்ரியாக இருக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்களா. ப்ளஸ் வந்து உங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து இந்த அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்கும். ரொம்ப வின்னிங் ரேட் ரொம்ப நிறையவே இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், லேர்ன் பண்ணி பாருங்கள். ஸோ ஆர்பிஎல் பேங்க் வந்து இங்கே ஒரு முறை சப்போர்ட் எடுத்தது டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில், இங்கே ஒரு முறை சப்போர்ட் எடுத்தது, மறுபடியும் வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு இங்கே 300லேருந்து 323 போயிருக்கு. ஸோ நல்ல மூவ் கிடச்சிருக்கு. ப்ளஸ் இது இன்னுமே வந்து நமக்கு நிறைய மூவ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ தான் வந்து இங்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட் இது அட்வான்ஸ் டேர்ம்லேருந்து இங்கே 60ல் சப்போர்ட் எடுக்கலாம். சப்போர்ட் எடுத்தால் மறுபடியும் இதையும் பிரேக் பண்ணலாம். பிரேக் பண்ணால் அதனுடைய மூவ் வந்து நிறையவே நமக்கு கிடைக்கலாம். அடுத்தடுத்த மூவ் இங்கே 388 அடுத்தடுத்த மூவ் நமக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஆர்பிஎல் பேங்க் வாங்கினவங்களும் நல்லா ஹோல்ட் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லாத ஸ்டாக்காக இருக்குது. ஸ்டாக் வந்து கரெக்டாக பிரேக் அவுட் டைமில் இதுவும் பிரேக் அவுட் கொடுக்குது. பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் கொடுக்கும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் மெட்டல் செக்டார். மெட்டல் செக்டார் பயங்கரமான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. மந்த்லி அபவ் 60, வீக்லியும் அபவ் 60. நல்ல பொலிஞ்சர் பேண்ட் ஸ்க்வீஸ் ஓப்பன் ஆகுது. வீக்லியில் உங்களுக்கு வந்து வாலட்டிலிட்டி கிடச்சிருக்கு. ஸோ சம் வீக்ஸ்க்கு வந்து இது மேலே மூவ் ஆகலாம். டெய்லியில் பாருங்கள் பொலிஞ்சர் பேண்ட் வாக் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த பொலிஞ்சர் பேண்டை பற்றிலாம் நெக்ஸ்ட் நம்ம படிக்கலாம் ஆர்எஸ்சி முடிச்சுட்டு. நல்ல மேலே மேலே போயிட்டே இருக்குது. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து வேதந்தா, இதுவும் வந்து 2 வீக்ஸாக சொல்லிட்டு இருந்த ஸ்டாக்கு. வேதாந்தா லிமிடெட் இங்கே பாருங்கள், நம்ம வந்து கப் பேட்டர்னில் இருக்குன்னு சொல்லியாச்சு. கப் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகி கன்ஃபார்ம் ஆச்சு. கன்ஃபார்ம் ஆனது வந்து நமக்கு வந்து ஒரு 15% மூவ் கிட்ட மேலே கிடச்சிருக்கு. இது எப்போ இங்கே வாங்கலாமா, இங்கே வாங்கலாமான்னா இங்கே வாங்கினா நமக்கு இங்கே ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து கிடைக்காது, சரியாக இருக்காது. ஸோ வந்து நமக்கு எப்போ வந்து இந்த அட்வான்ஸ் டேர்மில் வருது அப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து நம்ம பை பண்ணலாம். ஆனால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, பவர்ஃபுல்லான மூவ் நமக்கு கிடைக்கும் அப்படி கிடைச்சா. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஸ்டடி பண்ணுங்க, இதில் என்ன ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டாக்குடைய ஸ்பெஷல் என்னன்னா மந்த்லி பாருங்க அபவ் 60 ப்ளஸ் வந்து ஒரு சேனலில் போயிட்டே இருக்கு. எல்லா டைமும் சேனலை டச் பண்ணி மேலே போயிட்டே இருக்கு. ஸோ இந்த முறை வந்து சேனலை டச் பண்ணாமலே மேலே போயிருக்கு. டச் பண்ணாலே மேலே போகிறதுக்கான சிக்னல் கொடுத்துருக்கு. ப்ளஸ் செக்டார் பிரேக் அவுட் இருக்கு.
ஸோ ஒன்ஸ் இந்த சேனல் இது இந்த முறை பிரேக் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்கும். சேனலை பிரேக் பண்ணால் இதனுடைய மூவ் ரொம்பவும் அதிகமாகவே இருக்கும். வீக்லியில் RSI 60 கிராஸ் பண்ணும்போது இது ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்னாகவே வந்திருக்கு. டெய்லியில் நம்ம சொன்னதுலேருந்து பெரிய இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ் இங்கேயே கிடச்சிருக்கும். ப்ளஸ் அட்லீஸ்ட் நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த சேனலுடைய டார்கெட்டாக இருக்கலாம். சேனலை பிரேக் பண்ணுச்சுன்னா இதனுடைய மூவ் இன்னும் பயங்கரமாக இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். JSW ஸ்டீலில் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ். இது நல்லா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு பாருங்க. இந்த லெவலில் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி ஆல் டைம் ஹைக்கு போயாச்சு. இப்போது இதில் நமக்கு மறுபடியும் வந்து இந்த 60 சப்போர்ட் அட்வான்ஸ் டேர்மில் வந்து அந்த ஸ்டாக் வந்து நம்ம வாங்கலாம். சரிங்களா? எப்பயுமே வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நமக்கு என்னதான் பிரேக் அவுட் கொடுத்தாலும் நமக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி இருந்தால் வாங்கலாம். இந்துஸ்தான் ஜிங்க் இது பாருங்க, கரெக்டாக இந்த இடத்துல நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் வந்து இங்கேயே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து நம்ம இங்கேயே வச்சுக்கலாம். அது இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல. பட்டு நல்ல சப்போர்ட் எடுத்துருக்கு. நமக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 ருபீஸ்க்கு மேலே நமக்கு இங்கே மூவ் கிடைக்கும் ஃபஸ்ட்டு. அதனால் இந்த ஸ்டாக் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நம்ம அடுத்த செக்டாருக்கு போயிடலாம். ஆட்டோ செக்டார். ஆட்டோ செக்டாரை நமக்கு வந்து நல்ல பிரேக் அவுட் கொடுத்துச்சு. மறுபடியும் கீழே வந்து பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆகி நல்ல மூவ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், வீக்லியில் அபவ் 60, டெய்லியில் வந்து இதுவும் நான் ஸ்டாப் மூவ் ஆகிட்டே இருக்குது. பொலிஞ்சர் பேண்ட் வந்து இப்படி ஸ்க்வீஸ் ஆகிருக்கு பாருங்க. வாலட்டிலிட்டி ஓப்பன் ஆன பிறகு மேலே 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 பேண்ட் வாக் நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு அசோக் லேண்ட் வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்துச்சு. அதுலேருந்து அதனுடைய மூவ் பாருங்கள், இங்கே வந்தது 158 ஒரு 160 பை பண்ணியிருந்தா கூட இன்றைக்கி 188. எவ்வளோ நாளில் உங்களுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். 11th டிசம்பர் 1 மந்தில் உங்களுக்கு வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிருக்குன்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். இதுதான் பவர் ஆஃப் அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. நம்ம நல்ல ஸ்டாக் வந்து ஒரு அட்வான்ஸ் டேர்மில் வந்து கம்மியான ரிஸ்கில் இங்கே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் வைக்கணும்னு தெரியாது, எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு தெரியாது. ஆனால் இங்கேன்னா அங்கே கம்மியான ரிஸ்க். இதனுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே இதுக்கு மேலே 5 ருபீஸ் தான் ஸ்டாப் லாஸ் இருந்திருக்கும். ஒரு 30 ருபீஸ் உங்களுக்கு ரிட்டர்ன். ஸோ இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜியோடைய பவர்ஃபுல். யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த அப்கமிங் டேஸில் வந்து இது நிறைய நமக்கு கிடைக்கும், நிறைய ஸ்டாக்கில். ஸோ அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்பயும் நம்ம அடுத்து அட்வான்ஸ் டேர்மில் இருந்தால் வாங்கலாம். இப்போ பிரேக் அவுட்டில் வந்து கரண்ட்டில் இருக்குது M&M, இப்போ மறுபடியும் பிரேக் அவுட் ஆகிருக்கு இந்த லெவலில். ஸோ இந்த ஸ்டாக்லாம் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு நம்ம ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் எப்போ வருதோ அப்போ வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். டிவிஎஸ் மோட்டார் இதுவும் பிரேக் அவுட்டு ரீட்ரெஸ்மெண்ட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் ஸ்டார் பண்ணியாச்சு. டோஜி. ஸோ இந்த ஸ்டாக்கே வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிக்கோ ஆட்டோ. சாரி, ரிக்கோ ஆட்டோ கப் பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆக போகுது. இங்கே பாருங்கள், இந்த பெரிய கப் இருக்குது. கப்பில் வந்து கீழே வந்துட்டு மறுபடியும் இந்த லெவலு 154 கப் பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வருது. ஆட்டோ செக்டாரு வால்யூம்ஸ் பாருங்கள் நல்லாவே இருக்குது. ஸோ கப் பேட்டர்னில் ஆட்டோ செக்டாரில் வர ஸ்டாக்கு இதுவாக இருக்கும் ஆக்டிவேட் ஆனால்.
இது கூட மதர்சனும் இருக்கு, அதுவும் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. சரி, நமக்கு வந்து ரொம்ப டைம் ஆகுது, நம்ம அடுத்த ஸ்டாக் போகலாம். நெக்ஸ்ட் வந்து மெட்டல் பார்த்தாச்சு, ஆட்டோ செக்டார் பார்த்தாச்சு, இன்ஃப்ராவும் வந்து நல்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப நாள் இன்ஃப்ரா பிரேக் அவுட் ஆகாம பாருங்க, பிரேக் அவுட் ஆகாம ட்ரை பண்ணிட்டே இருந்து இப்போதான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் கப் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா இருக்கும். கப் ஸ்டாக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து நெக்ஸ்ட்டு கப் ஸ்டாக் ஃபார்ம் பண்ணுறது ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸு. ஸோ அதையும் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் வாட்ச் லிஸ்ட் நானும் கொடுத்துருக்கேன். சில வந்து ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் இருந்த ஸ்டாக்கை பார்க்கலாம். ப்ரைம் ஃபோக்கஸ் கேஷ் ஸ்டாக் தான் இது. மந்த்லி அபவ் 60 வீக். இது என்னென்னா இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா அட்வான்ஸ் டேர்மில் இருந்து இது ஒரு கப் ஸ்டாக்கு நமக்கு அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வரும்போது அதனுடைய மூவ் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் கான்செப்ட்டு. இங்கே பாருங்கள், இப்போது இந்த ஸ்டாக் எங்கே வாங்குறது தெரியாமல் இருந்தது. இப்போ இந்த இடத்துல நம்ம வாங்கினா ஸ்டாப் லாஸ் 225 தான் இருக்கும். 237க்கு மேலே வாங்கலாம், 225க்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம டிஃபைன்டு ஸ்டாப் லாஸு, டிஃபைன்டு ரிஸ்க் இது. ஸோ இதனுடைய ரிவார்டு வந்து நம்ம அடுத்தடுத்து பிரேக் பண்ணால் இது ஆல் டைம் ஹைக்கு மேலே போய்கிட்டே இருக்கலாம். எப்படி வந்து அசோக் லேண்ட் போச்சு அப்படி போகலாம். இது மாதிரி நிறைய போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. எப்படி மூவ் ஆகுதுன்னு ஸ்டடி பண்ணுங்கள். இல்லை வந்து உங்கள் ரிஸ்க் ரிவார்டை டிஃபைன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை வாங்கலாம். கன்சல்ட் பண்ணிவிட்டு வாங்க. இது அட்வைஸ் கிடையாது, அட்வைசரி சர்வீஸும் கிடையாது. இது வந்து இந்த வீடியோட டிஸ்க்ளைமர். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் அப்டேட் பார்க்கலாம். ரிலையன்ஸ் வந்து மார்க்கெட் வெயிட்டேஜ் கொண்ட ஸ்டாக்கு. இந்த ஆல் டைம் ஹையை கிராஸ் பண்ண போது, கிராஸ் பண்ணால் இதனுடைய மூவ் பயங்கரமாக இருக்கும். வீக்லி ஸ்ட்ராங்காக இருக்குது, டெய்லியும் நல்ல ஸ்ட்ராங்காக பொலிஞ்சர் பேண்டு ஸ்குவீஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ ரிலையன்ஸ் லீட் பண்ணால் நம்ம மார்க்கெட்டுடைய ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து எனர்ஜி செக்டார் வந்து நல்லாவே மூவ் ஆகுது. அதனால தான் வேல்யூ பைலேருந்து குஜராத் கேஸ், ஆர்இசி, பிஎஃப்சிலாம் கொடுத்து அதை போய் அனலைஸ் பண்ணுங்கள், அதை பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து அப்பல்லோ டயர்ஸ். அப்பல்லோ டயர்ஸ்லேருந்து டைவர்ஜென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆட்டோ செக்டாரு நம்ம டாப் டவுன் பண்ணால் மந்த்லி வந்து இன்னும் கிராஸ் பண்ணலை 60-ஐ. ஸோ அதனால் இது நம்ம இது 20 SMA கிட்ட இங்கே சப்போர்ட் எடுத்தாலும் எடுக்கலாம். நம்ம ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டாக் எடுத்திருக்கு. இப்போ பாருங்கள், உங்கள் ஆர்எஸ்ஐ வந்து 38.41. இந்த இடத்துல கவனிங்க, இந்த ஆர்எஸ்ஐன்ற இடத்துல கவனிங்க, 38.41 இருக்குது. இங்கே வந்து 38.79 இருக்குது. இது ஒரு டைவர்ஜென்ஸ். இந்த ரெட்டுக்கும் இந்த ரெட்டுக்கும் இந்த ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்குது. ப்ளஸ் அடுத்த ஆர்எஸ்ஐ வந்து 40.24. இந்த இடத்துல நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். சொல்லும் போது இந்த ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் உடைய 49.28, இங்கே 49.2. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. இந்த ப்ரைஸோட இந்த ப்ரைஸ் லோவாக இருக்குது, இந்த ப்ரைஸ் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் ஆர்எஸ்ஐ வந்து இந்த இடத்துல 38.79, இந்த இடத்துல வந்து 40.24. ப்ரைஸ் ஈக்குவலாக இருக்குது, ஆனால் ஆர்எஸ்ஐ வந்து இந்த அடுத்து வரதுலேருந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு, 38லேருந்து 40-ஆக மாறி இருக்கு. ஸோ இது ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்குது. ப்ரைஸ் ஈக்குவலாக இருக்கலாம், ஆர்எஸ்ஐ வந்து இம்ப்ரூவ் ஆகுது டவுன் ட்ரெண்டில் அப்படின்னும் போது அது ஒரு டைவர்ஜென்ஸ்.
இல்லை ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸோட இந்த ப்ரைஸ் கம்மியாகுது அப்படின்னும் போது ஆர்எஸ்ஐ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இங்கே ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்குது, மல்டிபிள் டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து 3 பார் டைவர்ஜென்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வேணும். இது நமக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இங்கே மேலே போனால் இது மேலே போகும். இது வந்து வாங்கறதுக்கானது இல்லை, பிரேக் அவுட்டும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்டடி பர்பஸ்க்கு தான். ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்கும்போது எப்படி வந்து ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்ட்டு. சில டைம் வந்து இதுமாதிரி சேம் ப்ரைஸில் ஆர்எஸ்ஐ வந்து இங்கே இருக்கும், இங்கே இருக்கும். நான் ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் சொல்லி கொடுத்ததுனால இப்போ ரியலாக வரும்போது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம் சொல்லியிருக்கேன். இது வந்து சின்ன டைவர்ஜென்ஸ், இது மாதிரி லைட்டாக இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும். இது மூவ் ஆகுதா இல்லையா, ஃபெயிலியர் ஆகுது, டைவர்ஜென்ஸ் ஃபெயிலியர் ஆகும் சான்ஸ் இருக்குது. பட் இது வேற வந்து 40 சப்போர்ட் இருக்குது. இங்கே வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆர்எஸ்ஐ இங்கே 40க்கு கீழே போயிடுச்சு, மறுபடியும் மேலே வந்து 40ல் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஆர்எஸ்ஐ ரேஞ்ச் ஷிஃப்ட் இருக்குது, ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் இருக்குது, ஆட்டோ செக்டாரு. ஸோ ஒரு டவுன் ட்ரெண்டுகளை வரும்போது நம்ம ஸ்டாக் வந்து எப்படி ஃபில்டர் பண்ணுறது, எப்படி வந்து லோ ரிஸ்க் என்ட்ரியாக இருக்கிறதுலாம் எப்படி பண்ணலாம். ப்ளஸ் இது இந்த இடத்துல 20 எஸ்எம்எல் இருக்குது. இந்த மந்த்லி இது வந்து மேலே இருந்தால் நம்ம இதனுடைய இது நல்ல மூவ் கிடைக்கலாம். பட் இது டைவர்ஜென்ஸ்க்காக தான், நம்ம ஸ்டடி பர்பஸ்க்காக தான். இது வந்து நம்ம எதுவும் இப்போ என்ட்ரி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒர்க் அவுட் ஆகுதா என்னன்னு மட்டும் பாருங்கள். டைவர்ஜென்ஸு நிறைய ஸ்டாக் நல்லதாக இருக்கும்போது இந்த ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பிரேக் அவுட்லேயே நல்ல ஸ்ட்ராட்டஜியில் வர ஸ்டாக்கே நமக்கு நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் இன்ஃபோபீன்ஸ். இன்ஃபோபீன்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. இன்ஃபோபீன்ஸ் வந்து ஐடி செக்டார் வந்து டவுனாக பர்ஃபார்ம் பண்ணும்போதே இந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லியாச்சு. சம்வாட் ஒரு 1 மந்த் பிஃபோர்னு நினைக்கிறேன் சொல்லியிருந்தாச்சு. இப்போ பாருங்கள், அது வந்து ஆல் டைம் ஹையை கிராஸ் பண்ணி பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஒரு 500 to 600 ரேஞ்சுக்கு நடுவில் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. இப்போ வந்து அது 900 போயிருக்கு. அட்லீஸ்ட் உங்களுக்கு 50% ரிட்டர்ன் ஆல்ரெடி கிடச்சிடுச்சு. வீக்லி வந்து ஸ்கீஸ் பிரேக் அவுட் ஆகி நல்ல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதனுடைய மூவ் இன்னும் நிறையவே இருக்கலாம். இங்கே பாருங்கள், வால்யூம்ஸ் பாருங்கள், நல்ல வால்யூம் சப்போர்ட் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படி நம்ம ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுன்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த ஸ்டாக்கை ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நான் செலக்ட் பண்ணேன்னா, செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத போது இந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. இப்போ வந்து மார்க்கெட் நல்லா மூவ் ஆகும்போது இந்த ஸ்டாக் இன்னுமே நல்லா மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது மேபி உங்களுடைய மல்டிபேகர் ஸ்டாக்காக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. நமக்கு வந்து வாங்கணும், ஸ்ட்ராட்டஜியில் வந்தால் கரெக்டாக மெயின்டைன் ஆச்சுன்னா ஹோல்ட் பண்ணால் நமக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து தானாக வரும். இதுக்கு தான் வந்து ப்ராசஸை ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது. எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தோம் இது பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சில்வர் அப்டேட்டு. இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். சில்வர் வந்து அதுவும் கப் பேட்டர்னில் இருந்து பிரேக் அவுட் ஆகிட்டே இருந்தது. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், நிறைய வீடியோவில் சொல்லியாச்சு. வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் ஷார்ட்ஸ்லேயும் போட்டு சில்வர் வந்து யார் யாரெல்லாம் வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்டுருந்தாச்சு. நீங்கள் பாருங்கள், இந்த மூவ் பயங்கரமாக போயிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து சில்வர் வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வருது. அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜினா மறுபடியும் தெரியாதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், பவர்ஃபுல்லானது. ஸோ நமக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே நமக்கு வந்து இதுக்கு மேலே மூவ் ஆச்சுன்னா இந்த இடத்துல பை பண்ணிக்கலாம். சின்னதான லோ ரிஸ்க்காக இருக்கும். இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணி இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சு இங்கே மேலே மூவ் பண்ணிக்கலாம். 60ல் சப்போர்ட் எடுக்குது சில்வரு. இது மேபி இது அடுத்து நமக்கு வந்து பையிங் ஜோனாக வந்து இருக்கலாம், ஆட் ஜோனாக இருக்கலாம், லோ ரிஸ்க்காகவும் இருக்கும். வாங்கினா நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாக இருக்கணும், நம்ம ரிஸ்க் கம்மியாக இருக்கணும். எந்த இடத்துல ரிவார்டு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தான் வாங்க முடியும். நம்ம இங்கே வாங்க முடியாது, எங்கேயும் வாங்கவே முடியாது. பட் இங்கே வாங்கினா நம்மளுடைய ரிஸ்க் இவ்வளோதான் டிஃபைன் பண்ண ரிஸ்க்காக இருக்கும். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் டிஃபைன்ட் ரிஸ்கில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய சக்ஸஸ் ரேட் வந்து நல்லாயிருக்கும். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் வந்து ஸ்டாக் மார்க்கெட் எல்லோரும் வந்தோடனே வந்து ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள்.
ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, டாக்டர் படிக்கிறீங்க, 4 வருஷம் படிக்கிறீங்க, 5 வருஷம் படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஜாபுக்கு ட்ரை பண்றீங்க. அப்ப ஜாப் கிடைச்சா தான் உங்களுக்கு வந்து அதுலேருந்து ஏர்ன் பண்றீங்க. பட் ஆனா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர்றவங்கன்னா, இன்னைக்கு வந்தா நாளைக்கே எனக்கு ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறதுனால தான் நெறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வெளிய போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1 ஸ்டாக் வாங்குங்க, 2 ஸ்டாக் வாங்குங்க. உங்களுடைய லேர்ன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த இயர் ராலி இல்லைன்னா நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல 21ல கோவிட்க்கு அப்புறம் 21ல ஒரு பெரிய ராலி கிடைச்சது. நெக்ஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ்ல இப்போ ராலி ஸ்டார்ட் ஆயிருக்கு 2026ல. மேபி இந்த ராலி நல்லாவே போகலான்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கும் என்னன்றதுலாம் நமக்கு தெரியாது. எது வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் இருக்கலாம், ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்டோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்த உடனே தான் இன்வெஸ்ட் பண்ண உடனே ரிட்டர்ன் கிடைக்கணும். இன்னும் ட்ரே உள்ள என்ட்ரி ஆனோடனே நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் லாஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள். இந்த வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுடைய மார்க்கெட் வியூவே சேஞ்ச் ஆகிடும். நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? இப்போ நான் டைவர்ஜன்ஸ் சொல்லியாச்சு. அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து லைவாக வரும்போது உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ ஸ்ட்ராட்டஜி சொல்லியாச்சு. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து லைவாக வரும்போது சொல்லியாச்சு. ஸோ கண்டினியூஸாக இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்கலாம். நீங்கள் ஓனாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் இதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப நாள் இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லான சேனலாக இது இருக்கும் கண்டிப்பாக. ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.